கமலஹாசன் வாரிசு அரசியலை எதிர்த்து தான் கட்சியை தொடர்ந்தது. மக்கள் நீதி மையம் என்று சொல்லி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக ராஜ்யசபா சீட்டுக்காக அண்ணா அறிவாலயத்திலே தன் கட்சியை அடகு வைத்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னைக்கு ராஜ்யசபா அதிமுக சீட் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு ஏற்கனவே பலரது பெயர்கள் அடிபட்ட நிலையில ஜெயக்குமார் அதுக்கு பதிலளிக்க மறுப்பு தெரிவிச்சு போயிருக்காரு. இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் 2 பேரை கழக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். வழக்கறிஞராக இருக்கிற திரு இன்பதுரை அவர்களையும் ஏற்கனவே 1991 காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு தனபால் அவர்களும் 2 பேரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு அடுத்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று முறையான அறிவிப்பையும் இன்று செய்திருக்கிறார். இன்னைக்கு அதிமுக தரப்புல தேமுதிக கூட்டணியில இருக்கு அப்படின்றாங்க. ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாங்க ஜனவரியில தான் அறிவிப்போம் அப்படின்றாங்க. அது அவங்களுடைய இதுவரையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணியில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் அவர்களுக்கு அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தினுடைய ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்படும் என்றும் முறையாக பொதுச் செயலாளர் அவர்களே அறிவித்திருக்கிறார். இன்றைய தினம் மதுரையில் நடைபெறக்கூடிய திமுக பொதுக்குழு கூட்டத்தில் மறைந்த விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இது கூட்டணிக்குள்ள அவங்களை இழுப்பதற்கான ஒரு இதா பார்க்கலாமா? இல்லை, அதாவது எப்போதுமே பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது ஒரு வழக்காக, ஒரு மரபாக பின்பற்றப்படுகிறது. ஆக அதனுடைய அடிப்படையில் தான் அவ்வாறாகத்தான் அவர்கள் நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் என்று நாம் கருத வேண்டும். இப்போ ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு வரும்னு எதிர்பார்த்திருந்தீங்களா? நீங்க ஏதாவது கேட்டிருந்தீங்களா அது சம்பந்தமா? கட்சி என்ன முடிவு செய்தோ அதை பின்பற்ற வேண்டியதான் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அழகு. இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நமக்கு வரலை அப்படின்ற ஏதாவது ஏமாற்றங்கள் ஏதாவது? அப்படி இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் 2 கோடி பேர் இருக்காங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆட்சிக்கு வருகிற போது நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வரும். இன்னைக்கு திமுகவில் நடிகர் கமலஹாசனுக்கு மக்கள் நீதி மையம் தலைவர் அவருக்கு இந்த ராஜ்யசபா சீட் கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. அவர் திமுகவை எதிர்த்தார். இப்போ அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு. கமலஹாசன் வாரிசு அரசியலை எதிர்த்து தான் கட்சியை தொடர்ந்தது. மக்கள் நீதி மையம் என்று சொல்லி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக ராஜ்யசபா சீட்டுக்காக அண்ணா அறிவாலயத்திலே தன் கட்சியை அடகு வைத்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஓகே, அதிமுகவோட எவனுமே கூட்டணிக்கு வர மாட்டாங்க உரிமையில ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி. அதாவது காய்த்த மரம் தான் கல்லடி வரும். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சிக்க அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அடிக்கடிக்க பந்து உந்துவதைப் போல, அறுக்க வைரம் எண்ணுவதைப் போல எவ்வளவு சோதனை வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற தேர்தலில் 2026 ஆட்சியை பிடிக்கும். இப்ப இருக்க கூட்டணியோட இந்த கூட்டணி பல வலுப்பெற வாய்ப்பு நிச்சயமாக நிறைய பேர் கூட்டணிக்கு வருவார்கள். கூட்டணிகள் மாற்றமெல்லாம் இருக்கும். கூட்டணி குறித்து கழக பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவார். திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏதாவது அதிமுக வரப்படும் இது குறித்து கழக பொதுச் செயலாளர் உங்களிடத்துல பதில் சொல்லுவார். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.